அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 16/11/2024 அன்று சனிக்கிழமை நாளான கார்த்திகை முதல் நாள் அன்று பிறக்கின்றது. இந்த 1ஆம் தேதி என்று நாம தீபங்கள் ஏற்றுவதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கார்த்திகை முதல் தேதி என்றாலே சபரிமலை ஐயப்பனுக்கு தான் மாலை அணிவது தான் அனைவருக்கும் நினைவிற்கு வருங்க. ஆனால் கார்த்திகை மாதம் சிவபெருமான், முருகன் ஆகியோர் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்ற மாதமாகும். கார்த்திகை முதல் தேதியன்று இந்த ஆண்டு மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாடு ஒன்றை செய்து வந்தால் நமக்கு ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வழிபாட்டினை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்குங்க. இப்படி கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதமாகும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களும் காலை மற்றும் மாலையில் வீட்டின் நிலைவாசலுக்கு அருகே மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் மாதமாகும். அப்போது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக வைத்திருந்தால் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இதனால் நம்முடைய வீடும் வாழ்க்கையில் ஒளிமயமானதாக மாறும் என்பதே நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறதுங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலையில் வீடுகளில் விளக்கேற்றுவதுடன் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் காலை ஒரு சிறிய வழிபாட்டினை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டு கார்த்திகை முதல் தேதி நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்றது. அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருகின்றதுங்க. கார்த்திகை முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையில் விளக்கேற்றினால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்குங்க. கார்த்திகை முதல் நாள் அன்று நம் வீட்டில் இருக்கும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுடைய சன்னதிக்கு சென்று இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டுங்க. இதற்காக வீட்டிலிருந்து நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி ஆகிய அனைத்தையும் எடுத்து செல்லலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வருகிறேன், வேலை கிடைக்கவில்லை, அனைத்து பரீட்சைகளிலும் பாஸ் செய்தும் தகுதி இருந்தும் வேலை கிடைக்க மாட்டேங்கிறது என்பவர்கள் வேலை கிடைப்பதற்காக 3 அகல் விளக்குகள் எடுத்து சென்று முருகன் சன்னதியில் ஏற்றிவிட்டு முருகன் சன்னதி முன் அமர்ந்து மனதார வேலை வேண்டும் என்ற பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. நிச்சயமாக நமக்கு நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அது நிச்சயமாக நமக்கு நடக்குங்க. சிலருக்கு ஜாதகத்தில் ஏதாவது தோஷம், குறைகள் காரணமாக பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் கூட அந்த திருமண தடை நீங்கி கார்த்திகை முதல் நாள் அன்று யாருக்கு திருமணமாக வேண்டுமோ அந்த பெண் அல்லது அவருக்கு பதிலாக அவருடைய தாயார் முருகன் சன்னதியில் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து முருகனை 9 சுற்றுகள் சுற்றி வந்து முருகனை வழிபட்டு விளக்கேற்றி வைத்தால் ரொம்ப சிறப்புங்க. விளக்கேற்றி விட்டு வேறு எங்குமே செல்லக்கூடாது, நேராக வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். அப்படி வீட்டிற்கு சென்று 1 டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு சிறிது நேரம் அமர்ந்து பிறகு மற்ற வேலைகளை பாருங்கள். ஆண்களுக்கு திருமண தடை இருந்தால் அது நீங்க திருமணம் நடைபெற வேண்டிய பையன் அல்லது அவரது தாயார் அல்லது தந்தை முருகன் கோவிலுக்கு சென்று 5 விளக்குகள் அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து 9 சுற்றி வர வேண்டும். சிலருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லை என்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கணவன் மனைவி இருவரும் தம்பதிகளாக சென்று முருகன் சன்னதியில் 3 அகல் விளக்குகள் ஏற்றி 6 சுற்றுகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முருகனை சுற்றி வர வேண்டும். இப்படி செய்து வழிபட்டால் அவர்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அருள்வார் என்பது சந்தேகமே இல்லைங்க. ஒரு சில குடும்பங்களில் குடும்ப பிரச்சனைகளுக்காக கணவன் மனைவி இருவருமே பிரிந்து இருப்பார்கள். அப்படி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர வேண்டும். கணவன் பிரிந்து சென்று விட்டார், ஆனால் அவருடன் தான் வாழ்வேன் என நினைக்கும் மனைவியாக இருந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று 2 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து முருகனை 2 சுற்றுகள் சுற்றி வந்து கணவரை மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி முருகனை மனதார வேண்டிக் கொண்டு உண்டியல் அல்லது அர்ச்சகரின் தட்டில் 101 ரூபாய் காணிக்கை செலுத்திவிட்டு வர வேண்டும். கருத்து வேறுபாட்டால் மனைவி பிரிந்து சென்று விட்டார், அவர் திரும்பி வர வேண்டும் என்றால் கணவர் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட வேண்டும். மனைவி மட்டும் பிரிந்து சென்றிருந்தால் 1 விளக்கும், குழந்தையுடன் சென்றிருந்தால் 3 விளக்கும் ஏற்றிவிட்டு 5 முறை முருகனை சுற்றி வந்து வழிபட வேண்டும் சகோதரிகளே. ஒரு சிலர் நீண்ட காலமாக முயற்சி செய்தும் சொந்தமாக வீடு வாங்க முடியவில்லை என்று சிலர் இருப்பார்கள். கார் வாங்க முடியவில்லை, நிலம் அல்லது பொருள் வாங்க முடியவில்லை என வருத்தப்படுபவர்கள் கார்த்திகை முதல் நாள் அன்று முருகன் கோவிலுக்கு சென்று 3 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து முருகன் சன்னதி முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லியபடி முருகனை 3 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் சகோதரிகளே. இப்படி நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தால் நீங்கள் கேட்டபடி நிச்சயமாக முருகன் அருள் புரிவார் என்பது சந்தேகமே இல்லைங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.